மிரளும் வல்லரசுகள். இந்தியாவிற்கு மட்டும் பச்சை கொடி காட்டிய ஈரான். உலகமே வியக்கும் அதிரடி திருப்பம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்திய அரசு உலக நாடுகளிடையே இன்று ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக உருவெடுத்துள்ளதை தற்போதைய ஈரான் இஸ்ரேல் போர்ச்சூழல் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்து கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஒரு மிக கடுமையான ஆயுத போர் வெடித்திருக்கும் நிலையில் உலகமே பொருளாதார வீழ்ச்சியை எண்ணி அஞ்சிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் அதிரடியாக மூடியிருக்கிறது. பொதுவாக இத்தகைய சூழலில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் பல நாடுகளின் பொருளாதாரம் நிலைகுலைந்து போகும். ஆனால் இங்கேதான் இந்தியாவின் ராஜதந்திரமும் உலக அரங்கில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சம்பாதித்து வைத்திருக்கும் நற்பெயரும் ஒரு மிகப்பெரிய கேடயமாக செயல்பட்டிருக்கிறது. ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடினாலும் இந்தியாவிற்கு எண்ணெய் கொடுக்க ரஷ்யா உறுதியளித்திருக்கிறது. மேலும் சுமார் 1109 இந்திய மாலுமிகளுடன் 37 கப்பல்கள் அந்த பகுதியில் சிக்கியிருந்த நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருவித பதற்றத்தில் இருந்தது. பெட்ரோல், டீசல் விலை உயருமோ, இந்தியர்களின் பாதுகாப்பு என உருட்ட ஆரம்பித்தார்கள் எதிர்க்கட்சிகள். ஆனால் ஈரான் வெளியிட்ட அந்த ஒரு அறிவிப்பு அட்ராசக்கை ரகமாக உலகையே அதிர வைத்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே ஹார்மூஸ் நீரிணை தடை என்றும் இந்தியாவின் கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. இது சாதாரணமான அறிவிப்பு அல்ல. வல்லரசு நாடுகளுக்கே வழி கிடையாது என்று சொல்லும் ஈரான் இந்தியாவிற்கு மட்டும் சிவப்பு கம்பளம் விரிப்பது என்பது இந்திய அரசு சர்வதேச அளவில் பெற்றுள்ள அசாத்தியமான மரியாதையை வெளிப்படுத்துகிறது. உலகின் பல நாடுகள் ஈரானுடன் மோதல் போக்கை கடைபிடித்தாலும் இந்தியா தனது நடுநிலையான மற்றும் உறுதியான வெளியுறவு கொள்கையால் ஈரானின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவு, மறுபுறம் ஈரானுடன் பல தசாப்த கால நட்பு என இரு முனைகளையும் சமமாக தூக்கி பிடிப்பதில் இந்தியா வெற்றி கண்டுள்ளது. போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்திய கப்பல்களை தடுத்தால் அது ஒரு மாபெரும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஈரான் உணர்ந்துள்ளது. அதே சமயம் இந்தியாவை ஒருபோதும் பகைத்துக் கொள்ள ஈரான் விரும்பவில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. இது வெறும் வணிக ரீதியிலான உறவு மட்டும் அல்ல. இந்தியா உலக நாடுகளின் விவகாரங்களில் தலையிடும் விதமும் அமைதியை விரும்பும் அதன் போக்கும் தான் இத்தகைய கௌரவத்தை ஈட்டி தந்துள்ளது. இங்கு நடைபெறுவது மோடி அரசாங்கம் என்ற வாசகம் இன்று வெறும் முழக்கமாக இல்லாமல் ஒரு சர்வதேச யதார்த்தமாக மாறி உள்ளது. ஹார்மூஸ் நீரிணை போன்ற ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை இந்தியாவுக்கு மட்டும் திறந்து விடுவது என்பது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உலகளாவிய செல்வாக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றிதழ். வல்லரசு நாடுகள் மண்டியிடும் இடத்தில் இந்தியா தனது தலை நிமிர்ந்த ராஜதந்திரத்தால் வழியை திறந்திருக்கிறது. இது புதிய இந்தியாவின் எழுச்சி மற்றும் உலக நாடுகள் இந்தியாவிற்கு அளிக்கும் மிக உயரிய அங்கீகாரம் என்பதில் மாற்று கருத்து இல்லை.